ஹாய் ஹலோ உலக தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா ரொம்ப பாரம்பரியமான தி ஃபேமஸ் சென்னை crocodile பேங்க், அதாவது சென்னை முதலை பண்ணையில் இருக்கும். முதலை பண்ணையில் நிறைய முதலைகள் இருக்குது. நம்ம ரஜா கண்ணா தான் அந்த முதலை பண்ணையோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயம் இல்லாமல் முதலைகள் கிட்ட போய் கிட்ட நெருங்கி அதுங்களுக்கு வந்து உணவு கொடுக்குற ஒரு வேலையை, பராமரிக்கிற ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ரஜா கண்ணா வந்து சில சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த முதலைகளுக்கு எப்படி உணவு கொடுக்கறது, எப்படி உணவை ஃபீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நேரடியாக நமக்கு வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த முதலை பண்ணையில் ரஜா கண்ணாவோட நாள் ரொம்பவே பரபரப்பாக தொடங்குது. டூரிஸ்ட் எல்லாம் முதலைகளை பார்த்து ரசித்து ஜாலியாக இருக்கிற அதே நேரத்தில் ரஜா கண்ணா ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு வேலையில் இருக்காரு. முதலைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள உள்ள போய் பசியோட, அதாவது அகோர பசியோட இருக்கக்கூடிய அந்த முதலைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு வேலையில் அவர் இருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்ற ரஜா கண்ணா, முதலைகளை பத்தி பயமே இல்லாம ரொம்ப அசால்ட்டா முதலைகளை ஹேண்டில் பண்றது கண்டிப்பா நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த முதலைக்கு இந்த ஃபுட்டு அப்படின்லாம் இல்லை. ஆமாம், சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒவ்வொரு முதலைக்கும் ஒவ்வொரு மாறுமா? எந்த முதலைக்கு இந்த மீன் வந்து காமனான ஃபிஷ்ஷு. இப்போ நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க முதலைக்கு? ஃபிஷ்ஷு கொடுப்போம். சிக்கன் சேஞ்ச் ஆகும். சிக்கன் யாருக்கெல்லாம் சிக்கனு? சிக்கன் வந்து மகரு, சால்ட்டி, கல்லுக்கு அந்த மாதிரி. மகர், சால்ட்டியா? ஓ, டொமஸ்டமா, ஆப்பிரிக்கா முதல்ல, அதுக்கெல்லாம் சிக்கன். ஓ, சில முதல்ல வந்து இப்போ டிஸ்கவரியிலலாம் காட்டுவாங்கல்ல, குதிரை மான்லாம் சாப்பிடுவோம். அவங்களுக்குலாம் என்ன அந்த மாதிரியான வெரைட்டியெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் சிக்கன் தான். சிக்கன் தான் பெரிய அந்த மாதிரி கறியெல்லாம் கொடுக்குறது. சிக்கன் இல்லாட்டி மீன். ஓ, இது எப்படி நான் உள்ளெல்லாம் இறங்குவீங்களா? செக் பண்ணுவீங்க டெய்லியும்? இப்போ முதலைக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பார்க்கும்போதே தெரியும். பார்க்கும்போதே தெரியும். எப்படி சொனங்கி இருக்குமா? வீக் ஆகிடும். ஓ, இல்லை முதலைகளை பார்த்தாலே உங்களுக்கு பாறை மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பார்த்துட்டு அப்படி தான் இருக்கும். பாருங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான விலங்குகளான இந்த முதலைகள் ரஜா கண்ணா கூப்பிட்டோன்னு குழந்தைங்க மாதிரி ஓடி வர்றது வியப்பா இருக்கு. நமக்கு கேமரா ஒரு லிமிட் வரைக்கும் தான் அலவுட் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் விஷுவல்ஸை உங்களுக்கு காட்டியிருக்கேன். டைனோசர் காலத்திலிருந்தே உயிர் வாழ்றதா சொல்லப்படுற இந்த முதலைகள் கிட்டத்தட்ட 70லிருந்து 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. இங்கே ரஜாக்கு வந்து நிறைய மீன்களை முதலைக்கு உணவாக கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. எஸ், டன் கணக்கில் நிறைய மீன்களை முதலைகளோட அந்த குளத்தில் கொட்டுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 7 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த முதலைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய வந்தது. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வேலையில் சேரும்போது மொதல் நாள் இந்த டியூட்டியை பார்க்கும்போது எப்படி இருந்தது? இப்போ பயம் இல்லாமல் கிட்ட போகிறீங்க, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. முதல் நாள் இறக்கி விடுறாங்க உங்களை. அப்போ வந்து 30 இயராக ஓல்டு. சரி. அப்பா இருந்தார். ஓ, அப்பா இருந்தனால நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்கம். ஓ, சின்ன வயசுலேருந்தே வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை தனியாக எப்போ அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது தான் உங்களை இறக்கி விட்டாங்களா? அப்படி இறக்கிட்டார். பயமாக இருந்தது அப்போது? ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த சின்ன வயசுலேருந்தே அப்பா எப்படி மூவ்மெண்ட் உள்ளே இறங்கி என்ன பண்ணுறது, அது ஒர்க்கு தான் எனக்கு கற்றுக்கிட்டு. சரி சரி. ஓ, சரி. நீங்கள் வந்து நேட்டிவ் இதுதானா, தமிழ் தானா இல்லை எப்படி? தமிழ் தான். நீங்கள் அப்போது நீங்கள் படித்து வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணாமல் இந்த முதலைகளுக்கிட்டே அப்பா மாதிரியே நம்மளும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? நான் ஏற்கனவே உள்ளே வந்தேன், அப்பா ஒர்க்கை பார்த்தேன், ரொம்ப லவ் பண்ணி இந்த வேலையை பண்ணுறீங்க. சரி, அதனால் அப்பா ஐட்டு வந்துட்டாரு. சரி, பார்த்து அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறதுனால வேறு எதுக்கும் போக தோணலையோ? சரி சரி. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு முதலைக்கும் இவ்வளோ அளவு அப்படின்னு இருக்குமா? இப்போ இந்த பாண்டில் வந்து நிறையா டப்பு முதல்ல இது மீனை கொட்டினீங்க. இப்போ ஒவ்வொரு முதலைக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குமா? அளவு இருக்கும். இருக்கும். ஒவ்வொரு அளவு இருக்கும்.
ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்கக்கூடிய இந்த முதலை பண்ணை கொரோனா டைம்ல ரொம்பவே லாஸ்ல போயிருக்கு. பிகாஸ் டூரிஸ்ட் ரொம்ப வராதனால இந்த பண்ணையை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இருக்கிற நிறைய முதலைகளை குஜராத்துக்கு அனுப்பிட்டதாகவும் நான் ஒரு நியூஸை பார்த்தேன். எந்த ஒரு விலங்குமே வைல்ட் லைஃப்ல அதுக்கு தேவையான உணவை அதுவே தேடிக்கிட்டு சுதந்திரமா இருக்கக்கூடியது. இங்க ஆயிரக்கணக்கான முதலைகளை பராமரிக்கும் போது அதுக்கு தேவையான உணவை டன் கணக்கில் மீன்களாகட்டும் இறைச்சியாகட்டும் இவங்க தான் கொடுக்கணும். ஒவ்வொரு முதலையும் பார்த்து பராமரித்து உடம்பு சரியா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணி வச்சிருக்கணும். அப்படிங்கிறதே நினைக்கும் போது ரொம்ப மலைப்பான ஒரு விஷயமா இருக்கு. அதை ஒரு அன்போட காதலோட இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நிச்சயமா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். முதலைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு. ஆலிகேட்டர் வேற, crocodile வேற அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலையோட வகைகளில் நிறைய வகைகள் இருந்தாலும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான உடல் அமைப்பு கொண்டது. அதோட தாடைகள், அதாவது ஜாஸாக இருக்கட்டும், பற்களாக இருக்கட்டும், வாளாக இருக்கட்டும், அந்த முக அமைப்பாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட்டான முக அமைப்பு கொண்டிருக்கு. எல்லா வெரைட்டி ஆஃப் முதலைகளையும் இந்த முதலை பண்ணையில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி முதலை தாக்கி நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதாவும், முதலை தாக்கி கொன்று நிறைய பேரை சாப்பிட்ருக்கதாகவும் நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேருந்தே இந்த செய்திகளை பார்த்து வளர்றதுனால முதலை மீதான ஒரு பெரிய பயம் நம்மக்கிட்ட இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம சேஃபாக இருக்கணும். ஆனால் முதலைகள் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவை. முதலைகள் மட்டும் இல்லை, பொதுவாகவே வனவிலங்குகள் ரொம்ப ஷை டைப். தே ஆர் ஷை டு பீப்புள் அப்படிங்கிறதா உண்மை. நாம் அது கிட்ட நெருங்கி போகிறதுனால தான் மனித விலங்கு மோதல்கள் நடக்குதே தவிர வைல்ட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி ஷை. ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் உண்மை. இந்த முதல்ல குட்டி எல்லாம் பொறிக்கிக்கலாம்ண்ணா, அதெல்லாம் எங்கே வச்சுருப்பீங்க? அதுனா வந்து குட்டி நர்ஸ்க்குன்னு ஒன்று இருக்குண்ணா. நர்சரி. அது அதை நம்ம பார்க்க முடியாதுல்ல. உலகத்தில் நம்மளை தாண்டி எவ்வளவோ மனிதர்கள் எவ்வளவோ வித்தியாசமான துறைகளில் இருக்காங்க. அந்த வகையில் வாழ்வாதாரத்துக்காக அப்படின்னாலும் இவங்க பண்ணுற இந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். அண்ட் எஸ்பெஷலி ரஜாக் அண்ணா நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு. அண்ட் எஸ், நீங்கள் ஒரு நேச்சர் லவராக, அனிமல் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமா இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இடமா இந்த crocodile பேங்க் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்க முதலைகளை தாண்டி ஆமை, இக்வானா, உடும்புன்னு நிறைய ஊர்வன பிராணிகளும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இந்த மெட்ராஸ் crocodile பேங்க். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அபூர்வமான இந்த முதலைகளை பற்றியும் இந்த முதலைகளுக்கு ஃபீட் பண்ணுற ஒரு அரிய காட்சியையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.